இந்த இயற்கையினுடைய அன்னையினுடைய கொடை வெயில் அடிக்கி சற்று மழை பெய்யுது. ஒரு அற்புதமான காட்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் காண கிடைக்காது இந்த அற்புதமான காட்சி. நிலங்களை பார்த்து நம்ம மன ரீதியாக ஒரு ரம்மியமான நிலை ஏற்படுது. இதை மக்கள் ரொம்ப புரியாமல் வாழ்கிறாங்க, பணம் அலையிறாங்க. பணத்தை சேர்க்கறத இறக்கிட்டு இத்தகைய நிலைப்பாட்டை அவங்க கொண்டாங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தனிப்பட்ட இதை நான் பதிவு செய்வேன். குண்டாறு அணை தேக்கத்துள்ள உள்பகுதியில் இருக்கும். குண்டாறு அணைக்கட்டின் உள்பகுதியில் இருக்கும். உள்பகுதியில் இருக்கிற காட்சிகளை உங்களுக்கு பொதுமக்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைதியான சூழ்நிலை கூட இல்லை. இது ஒரு அமைதியான சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலையை அனுபவிக்கணும். இயற்கையை வணங்கினாலும் ஒன்று தான், இறைவனை வணங்கினாலும் ஒன்று தான். அற்புதமான ஒரு ரம்மியமான தோற்றம். இத்தகைய நிலை என்னடாச்சு இதை படைத்த கருத்து என்ன சொல்லும்? இந்த நீர் தேக்கத்தை வடிவமைச்ச இந்த இறைவனே நிலை குலைஞ்சு நிற்பார். இதே அற்புதத்தை நம்ம படைச்சோம் அப்படின்னு சொல்லி அவரே வந்து நிலை குலைந்து ஆச்சரியப்படுவார். அதனால இதை வந்து இல்லை, நீர் மெட்ராஸில் இருக்குது, சென்னையில் இருக்குயா. உங்கள் சென்னைக்கும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இந்த குண்டாறு நீர்த்தேக்கத்தினுடைய இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? சென்னையில் வந்து எங்கே பார்த்தாலும் பிரமாண்டமான பில்டிங் இருக்கும். வாழ்க்கை வந்து நிதர்சனமாக இருக்காது. எப்பயும் காசு பணம்னு மக்கள் அழிந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அத்தகைய மக்களுக்கு ஒரு மாற்று ஒரு நிலை, ஏன்னா மனிதவாலே பணம்னு அலைஞ்சிருக்க ஒரு மாற்று நிலை. ஏன்னா இது வந்து இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழணும் அப்படின்றத இந்த ஆறுக்கு வந்தவொடனே நம்ம எண்ணங்கள்லாம் தான் வியாபிச்சு பண ஆசையை கண்ட்ரோல் பண்ணுது. மன ரீதியாக ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. ரெண்டாவது வந்து வாழ்வின் கடைசி காலம் வரைக்கும் நம்ம வந்து காசுன்னு அலையாமல் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சூழலை நம்ம வாழ்க்கை பழகிட்டோம்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலையை நம்ம அடைவோன்றது நல்ல அருமையான ஒரு இதாக இருக்குது. இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கையிலே மழை பெஞ்சது, இப்போ வெயில் அடித்தது. இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்குது? மழை வெயில் குறைஞ்சிருச்சா? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. பூமி வந்து பூமியில் தென் இந்தியாவில், அதாவது பூமி பந்தில் இயற்கை வளம் உள்ள இந்தியாவில் தென் பகுதியில் நம்ம இருக்கிறோம். மிக மேற்கு தொடர்ச்சி மலையோட அமைப்பு, அதோட பறந்து நிற்கும் மேகப்படலங்கள் நீராக ஊற்றெடுத்து அதனால இந்த வியாபிச்சு நிற்குது. இக்காட்சியை காண்கிறதுக்கு கருத்துக்களே கிடையாது, சொல்லினமே கிடையாது. எந்த வளமிக்க மொழியாலே இதனுடைய ஆச்சரியத்தை நம்ம சொல்ல முடியாது. இது இங்கே அகத்தியர் குடியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற இது நம்புறீங்களா? எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படின்றது வேற. இந்த இயற்கைக்கு தனி பவர் இருக்குது. அனைத்து விதமான மனிதர்களும் நாகரிக வாழ்க்கைக்கு இப்போ பரிணமித்து வாழ பழகிட்டு இந்த மனிதர்கள் வந்து இந்த மாதிரி அணைகளை பார்வையிடும் போது அவங்க வாழ்க்கையின் எஞ்சியுள்ள காலத்தை நிச்சயமாக சந்தோஷம் அனுபவிப்பாங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். இதான் பதிவு செய்யணும். ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கு. இங்கே தென்பகுதியில் வந்து அகத்தியர் குடியிருக்கிறாரு. அதனால் நம்மளுடைய பூமி எப்போவுமே ஒரு இயற்கை வளம் பொருந்தியாக இருக்குது. அதனால் தெய்வ கடாட்சமும் இங்கே இருக்குது இந்த பகுதியில். அதனால் நம்ம தென்பொதிகை எப்பவுமே செழிப்பான பூமியாக இருக்க கடவுளை பிரார்த்திப்போம். நன்றி, வாழ்க வளமுடன். நானும் உங்களுடைய பிரார்த்தனையில் பங்கெடுத்துக்கிறேன். நாமும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் சாதி தான் மொழி அதை கடந்து இயற்கை வழி இந்த இத்தகைய ஒரு பெரிய அதிசயத்தை கொண்டிருக்கு. அத்தனை மனிதர்களும் வந்து இதை கண்டுகளித்து வாழ்வின் இறுதி கட்டத்தை வரைக்கும் சந்தோஷமாக இருக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் மிக்க நன்றிங்க.